ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சண்டே டபுள் ஹெட்டர் முடிஞ்சிருச்சு. அதுல முதல் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் விசஸ் எல்எஸ்ஜி ஹைதராபாத்ல நடந்தது. ஸோ நீங்க என்னென்ன டீம் சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்த்தோம், என்னென்ன மாத்தினாங்கன்றதெல்லாம் நம்ம இப்போ அப்படியே பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாத்திருந்தாங்க டீம் 11ல? ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் சைட் பார்ப்போம். நான் இவ்வளவு நாள் கத்தி கத்தி சொன்னதை வந்து அவங்க காதுல கேட்டிருக்கு. டேவிட் பெயின் ஆடல, அதுலயும் நான் குஷி ஆயிட்டேன் கொஞ்சம். மேபி நம்ம சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபுல்லா கொஞ்சம் பவர் அப் பண்ணிட்டு பவுலிங் ஹர்ஷல் பட்டேலே வந்து ஆடினாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் ஆடினாங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரே சாய்ஸ் அதுதான். பவுலிங் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு, பட் டேவிட் பெயின் யூஸே இல்லை அந்த டீம்ல ஆடுறதுக்கு. அதுக்கு பதில் நீங்க ஒரு ஹெவி பேட்ஸ்மேன் ஹெவியா போனா கூட பெட்டர் தான் நம்ம நினைச்சோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆச்சு. லக்னோல அவங்ககிட்ட லைக் 6 or 7 பேசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்விட்ச் அவுட் பண்ணிட்டே இருக்கலாம், 2 மேட்ச்சுக்கு ஒருத்தவங்க ரொட்டேட் பண்ணலாம். இந்த மேட்ச் அதே மாதிரி தான். மோஷின் கார்ட் போன இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டிருந்தாங்க. 2 overs ஃபர்ஸ்ட் 2 overs ஒரு ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. இந்த வாட்டி அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஆவேஷ் கான் வந்தாரு டீமுக்குள்ள. ஆவேஷ் கான் அப்புறம் பவுலிங்லயுமே டிக்வேஷ் சத்தியா உள்ள கொண்டு வந்தாங்க, பிளஸ் மணிமாறன் சித்தார்த். ஸோ 3 சேஞ்சஸ் மாதிரி அவங்க பண்ணாங்க. இல்ல மோஷின் கானுக்கு பதிலா ஆவேஷ் கானு பிளஸ் ஆண்ட்ரிக் நார்கே இன்னைக்கு 3 ஃபாரின் பிளேயரோட தான் விளாண்டாங்க. வேற ஆண்ட்ரிக் நார்கேக்கு பதிலா திக்வேஷ் சத்தி, மணிமாறன் சித்தார்த்தை வந்து யாருக்கு பதிலா எடுத்துட்டு வந்தாங்க? ஷபாஷ் அக்பர். ஸோ நீங்க டீம் காம்பினேஷன் அவங்க அப்படிதான். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல, அவங்க 6 பேட்டர்ஸ் 5 பவுலர்ஸ் அப்படிதான் ஆடி ஆகணும் அவங்க எப்படி பார்த்தாலுமே. ஆனா நம்ம முன்னாடி நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல ப்ரிவியூல சொன்ன மாதிரி அவங்க எல்லா கேமும் மோசின் கானும் மயக்கி அதுவும் ஆட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்ஜுரிக்கு அப்புறம் வராங்க ஆஃப்டர் லாங் பிரேக்கு அப்புறம். ஏன்னா மோசின் கானும் சரி மயக்காதும் சரி போன ஐபிஎலுக்கு அப்புறம் எங்கேயும் கேமே விளையாடல. ஸோ அவங்களுக்கு அட்ட ஸ்ட்ரெச் கேம் கொடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் மோசின் கான் ஒரு 7 to 8 கேம்ஸ் ஆடுவாரு, மயங்க் யாதவ் 4 to 5 கேம்ஸ் ஆடுவார், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்கு, அந்த வெரைட்டி போக. ஏன்னா ஆவேஷ் கானும் இருக்காரு, பிரின்ஸ் யாதவும் நல்லாவே ஃபயர் பண்றாரு. ஸோ வேணும்னா நார்கே ஆடிக்கலாம். ஆனா நார்கே யூஸே இல்லை அந்த வேலை. நம்ம நேற்று பேசின மாதிரி அந்த அந்த வேலையை இந்தியன் பேசர் வச்சு அவங்களால செய்ய முடியும். ஸோ அது இந்தியன் பேசரை பேக் பண்ணியே போகலாம். இன்னொரு சேஞ்ச் வந்து மணிமாறன் சித்தார்த் இன்னைக்கு அடிஷனல் ஸ்பின்னர் ஆடினாங்க. அது ஏன்னா ஜஸ்டின் லாங்கர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல பேசினப்போ அது வந்து ரிஷப் பந்தோட கால் தானா மணிமாறன் சித்தார்த் ஆடுறது ஒரு அடிஷனல் பேசர். ஏன்னா இன்னைக்கு வந்து ஹைதராபாத்ல ஆடினாலுமே பிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரையா இருக்கு, ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் ஆடலாம் அப்படின்ற மாதிரி ரிஷப் பந்தோட சாய்ஸ் தான்ற மாதிரி லாங்கர் சொன்னாரு. ஸோ அது ப்ரூவ்ஸ் டு பி a குட் ஆப்ஷன். நீங்க வேணும்னா இன்னொரு பேசர் கூட ஆடி இருக்கலாம், ஏன்னா அவ்வளவு பேசர் வச்சிருக்கீங்க. பட் ஒரு அடிஷனல் ஸ்பின்னர், அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டட் ஹெவி டீம் வேற. அது டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எஸ்ஆர்எச் சைட்ல. ஸோ அதை தாண்டி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆடணும்னு அவங்க டிசைட் பண்ணி இன்னைக்கு போயிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வேணும் எப்பனாலும். ஏன்னா ஹைதராபாத் வந்து உங்களுக்கு எப்ப திடீர்னு அடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி எல்எஸ்சி நல்லா பவுலிங் போட்டிருந்தாலும் உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டியும் கிளாஸ் ஆடின இது அப்போ பிச்சு பார்த்தோன்னா பயங்கரமா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இருக்கிறது எப்பவுமே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்பெசிபிக்கலா இப்ப நம்ம ஷமி ஸ்பெல் பத்தி பேசி ஆகணும். ஷமி வந்து நம்ம என்ன ரூல் அவுட் பண்ணாலுமே இந்தியா டீம்ல அவரை பாக்குறது இல்ல, இந்தியா டீம் எடுக்கிறதுக்காக ஆப்ஷனே இல்ல, அப்படி இப்படின்னு என்ன ரூல் அவுட் பண்ணாலுமே அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு ஏன் அவர் மேட்ச் வின்னர்னு. 4 overs 9 for 2. அது என்ன ஸ்பெல்னு தெரியல. இத்தனைக்கும் ஹெவி டாப் ஹெவி இவங்க எஸ்ஆர்எச் எல்லாருமே ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி இருக்கவங்க தான். அவங்க கிட்ட வந்து 9 for 2 போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. நீங்க யூஸ்வலா அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாலே ஈஸியா கவர்ஸ் மேலேயோ இல்ல எக்ஸ்ட்ரா கவர் மேலேயோ ஆடுவார். இன்னைக்கு பிளானே அபிஷேக் சர்மாக்கு லாங் ஆன் வச்சுட்டு டீப் மிட் விக்கெட் வச்சுட்டு எல்லாருமே ஆஃப் சைட்ல உள்ளதா இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் வேற மாத்தினாரு, அதுக்கு முன்னாடி பால் தான் பண்ணிட்டு ஸ்கொயர் லேக் வந்து ஷார்ட் ஸ்கொயர் லேக் ஒருத்தர் நின்றுந்தாரு, அவரை மாத்தி விட்டு கரெக்டா பாயிண்ட்ல வச்சு போட்டாரு. கரெக்டா அவுட் ஸ்விங் வெளியே போட்டு அபிஷேக் சர்மா சுத்தி இது ஷார்ட் தேர்ட் மேன்ல கேட்ச். சோ எல்லாம் பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்க கரெக்டா. அதுதான் மெயினா சொல்லி ஆகணும் நம்ம. ஆமா, எஸ்ஆர்எச்மே ஷமியோட எக்ஸ் டீம் தான், ஆடினதோட ஹைதராபாத் தான். சோ அவங்க தான் அனுப்பியுமே விட்டாங்க. பட் அவரு ஒரு ரொம்ப எக்ஸ் ஃபேக்டரா இருந்தாங்க இன்னைக்கு எல்எஸ்டிக்கு. அதான் பாயிண்ட் டு ப்ரூவ் தான் இருக்கு. ஏன்னா அங்க இருந்து தான் அவங்க நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு டீம் மாத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா திருப்பி அவங்களே வந்து இருக்காரு இல்ல ட்ரேட் பண்ணி விட்டாங்கடா. அது சிவமாவிக்கு பதிலா சமியை கொடுத்தாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ அது வந்து இன்னும் ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு செஞ்சுட்டாரு. இந்த கிரவுண்ட்ல நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, எங்க டீமுக்கு பண்ணலன்றதுதான் அனுப்பிச்சு விட்டாங்க. திருப்பி வந்து அந்த டீமே அடிச்சு விட்டாரு அவரு. அந்த கிரவுண்ட்லயே செஞ்சுட்டு போயிட்டாரு. அவன் இடத்துக்கே போய் அவன் அடிக்கிறேன் அந்த மாதிரி. இல்ல மேட்ச் மோஸ்ட்லி பவர் பிளே முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த பவர் பிளேக்கு அப்புறமாவே அவங்க எழுந்துக்கிறது கஷ்டம் தான் நீங்க எப்படி பார்த்தாலுமே.
ஆனா என்ன ஆப்ஷன்னா நீங்க எல்எஸ்டிக்கு மிடில் ஆர்டரும் லோவர் மிடில் ஆர்டர் யாரும் இல்ல, ஆல்ரவுண்டர் இல்லாதனால நீங்க டாப் ஆர்டர் ஒரு வாட்டி சீக்கிரமா எடுத்தீங்கன்னா கேம் கொஞ்சம் ஈஸியா மூவ் ஆன் ஆகும், நம்ம பக்கம் வரும்ன்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஏன்னா கிளாசனும் சரி நிதிஷ்குமாரும் சரி அந்த அந்த பார்ட்னர்ஷிப் எக்ஸ்ட்ரானரி பார்ட்னர்ஷிப். அவங்க ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா கால்குலேட்டிவா ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எடுக்கிறத பார்த்து கேம் ஈஸியா 180+ போகுன்ற மாதிரி தோணுச்சு. சோ அது அது நல்ல பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு. லைக் நடுவில் ஆவேஷ் 100 ரன் கான் ஒரு ஸ்பெல் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. பயங்கரமான லைக் பார்ட்னர்ஷிப் தான். அதான் 100 ரன் அந்த ஒரு ஓவர் அவேஷ் கான் நடுவில் போட்டிருப்பா. அதுலலாம் அவே லைக் கிளாஸ் டேக் ஆஃப் பண்ணிருப்பாரு. லைக் 4 ஆஃப் 5 பவுண்டரிஸ் அந்த ஒரு ஓவர்லயே அடிச்சிருப்பாரு. ஸோ அங்கேருந்து தான் லைக் லான்ச்சே பண்ணாங்க. பட் 19th or 18th ஓவர்ல 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுல திருப்பி அவங்களுக்கு டிப் வந்து லைக் அவங்க மொமெண்டம் இழந்துட்டாங்க அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் போறதுக்குள்ள. இல்ல அதான் நீங்க நம்ம யூஸ்வலா நம்ம பேசுற மாதிரி ஒரு செக்மெண்ட் மாதிரி டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கேம், ஒரு மேட்ச் வின்னிங் கேம் ஆர் டேர்னிங் பாயிண்ட் சின்ன இஷ்யூவா தான் இருக்கும், ஆனா பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும்ல. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மணிமாறன் சித்தார்த் ஓவர் தான், அந்த 17th ஓவர் போட்டது. ஏன்னா நீங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா சித்தார்த்துக்கு ஒரு ஓவர் இருந்தது. நீங்க பவர் பிளேல சித்தார்த்த போட முடியாது, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ஹெவி. சோ அவங்க பவர் பிளேல நீங்க யூஸ் பண்ணல சித்தார்த்த, மிடில் ஆர்டர் தான் வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 16th ஓவர் 15th ஓவர்லயே வந்து திக்வேஷ் ரத்தி ஓவர் முடிச்சிட்டாங்க. அந்த ரத்தி லாஸ்ட் ஓவர்ல 23 அடி வேற வாங்கினார், 14th ஓவர் போட்டாரு. பேக்ட் அப் பை 15th and 16th ஓவர் ரெண்டுமே 10+ ரன்ஸ் போயிடுச்சு, ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாங்க. ஆவேஷ் கான் ஓவரும் சரி, அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் போட்டாரு நினைக்கிறேன், அந்த ஓவருமே ஒரு பவுண்டரி போயிடுச்சு. சோ உங்களுக்கு இங்க ஆப்ஷன் வந்து இவங்க 2 பேர்கிட்ட ஒரு ஓவர் இருக்கு. அதாவது ஆவேஷ் கான் கிட்ட ஓவர் இருக்கு, பிரின்ஸ் யாதவ் கிட்ட ஓவர் இருக்கு. இன்னொரு ஓவர் சித்தார்த் போட்டு ஆகணும். லாஸ்ட் 3 ஓவர்ஸ் தான் இருக்கு. அந்த டைம்ல நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்க? இவங்க 2 பேரும் விக்கெட், அப்ப 2 பேருமே ஆடிட்டு இருந்தாங்க, நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி கிளாசனும் சரி. சோ அந்த டைம்ல என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நிதிஷ் ஆர் கிளாசன் 2 பேரும் அவுட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா சித்தார்த் வேணா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போலாம், அந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க யாரா இருந்தது யோசிச்சுலாம். ஆனா பண்ட் கொஞ்சம் கேம்பிள் எடுத்து சித்தார்த்துக்கு 17th ஓவர் கொடுத்தாரு. அந்த ஓவர் தான் நிதிஷ்குமார் ரெட்டி அவுட் ஆனார். சோ அது ஒரு ஒரு எக்ஸலண்ட் பிரேக் த்ரூ தான் என்ன பொறுத்த வரைக்கும். சித்தார்த்தோட ஸ்பெல்லுமே நல்ல ஸ்பெல், 4 overs 29 for 1ன்றது நல்ல ஸ்பெல் தான். நீங்க 17th ஓவர் போட்டு இத்தனைக்கும் அவரு ஃபீல்ட் செட் பண்ணி எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பால் பவுண்டரி அடிப்பாரு, அதே ஃபீல்டுக்கு திருப்பி ஃபீல்ட மாத்திட்டு டீப் எக்ஸ்ட்ரா கவர் டீப் பாயிண்ட் வச்சு நல்லா வெளியே போட்டு நல்லா எடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு கேமோட டேர்னிங் பாயிண்ட் அதுதான். ஏன்னா அவங்க 2 பேரும் ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா 180 கிட்ட போயிருப்பாங்க, 170+ ஆயிருக்கும் அந்த கேம். அந்த கேம் ஸ்கோர் வர சான்சஸ் இருக்கு. யாருக்குமே படல அன்னைக்கு, வந்தவங்களுக்கும் யாருக்கும் படல. சோ அந்த அந்த கேமோட பாயிண்ட் இந்த கேம்ல நீ பாருங்க, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் க்ளோஸ் த்ரில்லர் தான் இது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 10-15 ரன்ஸ்ன்றது ஒரு பெரிய ஸ்கோர் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஆமா, நம்ம போன பேட்டிங்மே மேட்ச் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் மேட்சோட ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு கிளஸ்டரா விக்கெட் போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் கிளாசனும் கொஞ்ச நேரம் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆன அப்புறம் ஒரு கிளஸ்டர் மாதிரி ஒரு 2-3 விக்கெட் டக்குன்னு போயிடுச்சு. அதுதான் பிரச்சனையாவே இருக்கு ஹைதராபாத்துக்கு. அவங்க டக்குன்னு 3 விக்கெட் அவுட் ஆறாங்க. ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாம 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஸ்டடி பண்றாங்க. இப்ப எல்எஸ்டி பேட்டிங் வரலாம். சோ எல்எஸ்டி பேட்டிங் பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பேட்டிங் ஆர்டர் மாத்திருக்காங்க. ஏன்னா மார்க்கன் திருப்பி ஓப்பனிங் வந்திருக்காரு, 1 down பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க இப்படிதான் போக போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த சான்ஸ் எடுத்திருக்கவே வேண்டாம். நீங்க மார்க்கரும் பிளஸ் மார்ஷனே போயிருக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஐடியல் லைக் ஓப்பனிங் பேர். லாஸ்ட் சீசனுக்கு அவங்க வந்து கொஞ்சம் சக்சஸ்மே இது 2 நாள் தான். பட் இதை ஏர்லியா கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு பெட்டர் தான் இப்போதைக்கு. பட் இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, பூரன் இப்ப நீங்க கீழே தன்னதுனால அவங்களோட அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டியுமே கொஞ்சம் டிப் ஆகுதுன்னு தோணுது. ஏன்னா போன சீசன் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா 250 ஸ்ட்ரைக் ரேட் மேல ஆடிட்டு இருந்தாரு. இப்போ உள்ள வரப்பவே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு, பிளஸ் லைக் 10 overs மேலாம் வரதுனால அவரால் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி கொண்டு வர முடியாதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மேபி அவரை 2 downலயே அனுப்பலாம். பதோனி கீழே இன்னொரு ஃபாரின் பிளேயர் பிரிஸ்கி கூட அவங்க 3 downல வைக்கலாம். எதுக்கு அவங்க பூரா 5ல ஆட விடுறாங்கன்னு தெரியல. ஸோ அங்க அவங்க ஏர்லியாவே அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாமோன்னு தோணுது. அது ஒண்ணுதான் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். இல்ல பண்ணிட்டு ஓப்பனிங் அடிப்பது ஒரு கேம்பிள்னா அது இந்த கேம்பிள்ல நீங்க இன்னி கூட எடுத்துருக்கலாம். நான் அது தப்புன்னு சொல்லல, அது கரெக்ட்னு சொல்லல. நீங்க கேம்பிள் தான் பண்ண போறீங்கன்னு முடிவாயிடுச்சு. அந்த கேம் அவர் என்ன தப்பு பண்ணாரு? நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ரன் அவுட் ஆயிட்டாரு. அது அப்ப அந்த கேம்பிள் ஒர்க் ஆகலன்னு திருப்பி இதுக்கு வரீங்களா? எனக்கு அதுதான் எனக்கு அந்த பாயிண்ட் புரியல. செகண்டரி பூரான் 1 down ஆடுறது தான் பெட்டர். நீங்க அவ்வளவு கீழே பூரான் ஆடுறது யூஸே இல்ல. நம்ம பூரான் எங்கேயுமே ரன் அடிக்கல, லாஸ்ட் 1 year போன ஐபிஎல்க்கு அப்புறமா எங்கேயுமே ரன் அடிக்கலன்றதெல்லாம் செகண்டரி. கிளாஸ் பெர்மனண்டா இருக்கும். நீங்க ஒரு மேட்ச் பட்டா போதும், நீங்க அது திருப்பி அந்த ஃபார்முக்கு வந்துருவீங்க. அந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க 1 down அனுப்புனாதான் அவர் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆட முடியும். வெங்கட் சொன்ன மாதிரி நீங்க அவ்வளவு கீழே பூரான் அமிச்சிங்கன்னா யூஸே இல்ல. அது
நீங்க அவரோட எபிலிட்டியுமே குறைக்கிறீங்க, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆட சொல்றீங்க, ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆட முடியாது அந்த டைம்ல. பின்னாடியும் கரெக்ட். அவங்களுக்கு அது இல்லாம wicket இல்லாம பெருசா இல்லாதனால பூரான் வந்து 2 மைண்டடா ஆடுவாரு. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு அப்துல் சமாதும் முகுல் சௌத்ரி மட்டும் தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் பவுலர்ஸ் தான் ஃபுல்லா. இல்ல பால்ஸும் கிடைக்காது பூரானுக்கு. நீங்க பெரிய ரிசோர்ஸ வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இது. ஆமா. பிளஸ் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பதோனி எப்படினாமே ஒன்ஸ் ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்துட்டாருன்னா பலோனியோட பிளேஸ் வந்து டவுட் தான் இந்த 11ல. சோ அதுக்கு பேசாம நீங்க இப்பயே அட் 5 நீங்க அட் 4 புரான் அனுப்பிட்டு அட் 5ல பிரீஸ்கி கூட ஆடலாம். ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்தோடனே பதோனி ஆடுவாரான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ், பூரான், மார்ஷ், மார்க்ரம் பண்ணிட்டுனா ஒரு ஹெவி டாப் 5 அது. லைக் நீங்க 200 220 போட்டாலுமே சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப் 5னா அது இந்த டாப் 5 சொல்லுவேன். பட் அதுக்குனால பதோனி எதுக்கு இவங்க டாப் 4ல இப்போதைக்கு ஆட வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அதான் நம்ம பேட்டிங் இன்னிங்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா பண்ட் ரொம்ப சென்சிபிளா ஆனாரு. 1-1 வந்தாலுமே ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. பட் ஆனா அங்கேயே எப்படியோ இந்த கேம் முடிக்கணும்ன்ற ஒரு ஒரு வைராகியத்தோட நின்னுட்டாரு. அதுதான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரும் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காலாம் ஆடல இன்னைக்கு. மார்க்கம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு மேல. ஆனா பண்ட் வந்து ஒரு எண்ட்ல நின்னனால இந்த கேம் கொஞ்சம் டிராக் ஆன் ஆகி போயிட்டே இருந்தது லாஸ்ட் ஓவர் வரைக்கும். இல்லனா இன்னும் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஏன்னா பண்ட் விக்கெட் விழுந்திருந்தா அவங்களுக்கு பின்னாடி பேட்டிங்கே இல்ல. கரெக்ட். ஆனா இஷான் கிஷன் கேப்டன்சில ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. அந்த உணர்கட் ஒரு 18th ஓவர் 17th ஓவர் மாதிரி போட்டுருக்காரு. அதுல ஒரு 15 ஆட் போயிருக்கும். அதுல ஒரு ஹர்ஷல் பட்டேல் ஓவர் வேற ஸ்பின்னர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா மேபி கண்டெயின் ஆயிருக்கலாம். அது அந்த ஓவர்ல தான் கேம் கைமா இருந்துச்சு. அது ஒண்ணு. ஹர்ஷல் பட்டேல் வந்து 2 ஓவருக்கு 12 ரன் தான் கொடுத்திருக்க போது அவரோட கோட்டாவே முடிக்கல. அதே மாதிரி இருப்பாங்க. அர்ஷ்டுபே ஸ்பெல் வந்து சரியான ஸ்பெல். அது சரியான ஸ்பெல்லு. ஆனா ஒரு ஒரு உணர்கட் ஒரு ஓவர் போட்டிருப்பாரு நடுவுல 15 16 17 அந்த டயத்துல ஹர்ஷ்டுபே போட்டு எனக்கு தெரிஞ்சு உணர்கட்டுக்கு இன்னொரு ஓவர் கட் பண்ணிட்டு அந்த ஓவரை ஹர்ஷல் பட்டேலுக்கு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஹர்ஷ்டுபேவே முன்னாடியே போட வச்சுக்கலாம் இன்னொரு ஓவர். ரொம்ப லேட்டா போட வச்சு அது ஒரு 2 மிஸ்டேக்கா தான் எனக்கு தெரிஞ்சது. டாக்டிக்கல் எரரா தெரிஞ்சது பவுலிங் சேஞ்ச்ல. இவ்வளவு நாள் கத்தன அப்புறம் தான் இந்த டேவிட் பையனை இப்ப மாத்திருக்காங்க. நான் திருப்பி கத்துறேன், சிவமாவி ஆடுங்க, உணர்கட் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பவர் பிளேல போட ஆளே இல்ல. சிவமாவியை ஆட வைக்கலாம். எதுக்கு சமியை கொடுத்துட்டு அவனை வாங்குனீங்க? இல்ல நீங்க இந்த கேம் என்ன உங்களுக்கு 155 156 சேஸ்ல 3.4க்கு 50 ரன் குடுக்குறீங்க. நீங்க அதை சிவமாவி வச்சு குடுத்துக்கோங்க. பவர் பிளே ஆப்ஷனாவது உங்களுக்கு இருக்கும்ல. நீங்க இப்ப பவர் பிளேல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. லிட்டரலா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நிதிஷ்குமார் வச்சு ட்ரை பண்றாங்க மறுபடியும். பவர் பிளே பவுலர்ஸே இல்ல அவங்களுக்கு. 14 ரன் போயிடுச்சு. பவர் பிளே பவுலர்ஸ் இல்ல. ஹர்ஷ்துபே மட்டும் இன்னைக்கு அடி வாங்கி இருந்தாருன்னா பவர் பிளே முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அங்கேயே கேம். ஹர்ஷ்துபே கொஞ்சம் டைட்டா போடவே தான் அவங்களால இந்த ஓவர்ல நிக்க முடியும். பவர் பிளே பவுலர் சுத்தமா இல்ல. ஈஸா மலிங்க பவர் பிளே நல்லா தான் போடுவாரு. ஆனா அவங்களும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பின்ன பேக் எண்ட் ஆஃப் தி பவர் பிளே தான் வந்தாரு. நிதிஷ்குமார் வச்சு ஒரு ஓவர் தள்ள பார்த்தாங்க, உனத்கட் வச்சு தள்ள பார்த்தாங்க. எனக்கு தெரியல, உனத்கட் நல்ல பவுலர் தான் இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த கேமுக்கு இப்போ நடக்கிற கேம் பொறுத்து அது உனத்கட்டோட கேம் இல்ல. நீங்க அதுக்கு சிவமாவி ஆடலாம். எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுப்பாரு உங்களுக்கு. வேரியேஷன் இருந்தாலுமே அது உனத்கட்டும் ஸ்லோவர் பால்ஸ் போடுவாரு. ஆனா 130க்கும் 115க்கும் டிஃபரன்ஸ் அவ்வளவு இல்ல. நீங்க 140க்கும் 120க்கும் டிஃபரன்ஸ் அளவுக்கு இல்ல. ஒரு 5 km/h பெரிய டிஃபரன்ஸ். அது உங்களுக்கு சிவமாவி கொடுப்பாரு ஈஸியா. நீ 3 ஓவர் 50 ரன் கொடுக்கறதுக்கு சிவமாவி வந்து கொடுத்துக்கலாமே. அத உனத்கட் வச்சு நீங்க ட்ரை பண்றதுக்கு அந்த கட்டர்ஸ் எல்லாம் இன்னும் பிட்ச்ல நிக்கல. இப்ப பிட்ச் எல்லாம் மாறிடுச்சு. சோ ஈஸியா அவங்க டேக் ஆன் பண்றாங்க. செகண்டரி உனத்கட் போடுற லெப்ட் ஆர்ம் ஆஃப் கட்டர்ஸ் வந்து பண்ட்டுக்கு உள்ளதான் வரும். அது வந்து இஷான் கிஷன் அந்த 16வது ஓவரே ரெகக்னைஸ் பண்ணிருக்கணும். ஹர்ஷல் பட்டேலாவது ஆஃப் கட்டர் போட்டாருன்னா பண்ட்டுக்கு வெளியே போவோம். சோ அது யோசிக்கல அவங்க. லெப்ட் ஹேண்டருக்கு உள்ள வருன்றது. அவர் ஏன் அந்த ஓவர் எனக்கு தெரியல. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அடுத்த ஓவரே அது 16th ஓவர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுத்தாங்க. அடுத்த ஓவரே உனத்கட் வந்து போட்டாரு. என்ன பேசிட்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியல. கிளீனா அந்த ஓவர் தான் ஹர்ஷல் பட்டேல் இல்லாட்டி ஹர்ஷ்துபே போட்டுருக்கணும். அதான் சொல்றேன். நீங்க கிளீனா பிளான் பண்ணிருக்கீங்க. ஹர்ஷல் பட்டேலுக்கு 2 இருக்கு, உனத்கட்டுக்கு 2 இருக்கு, ஹர்ஷ்துபேக்கு 1 இருக்கு. சோ 4 ஓவர் இருக்குன்னு பிளான் பண்ணிருப்பீங்க. நீங்க அப்ப என்ன பண்ணிருக்கணும், சரி முடிஞ்ச அளவுக்கு ஹர்ஷ்துபே போட ட்ரை பண்றீங்க. சரி ஹர்ஷ்துபே மேல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்பிக்கை இருக்கு, ஏன்னா டெத்ல கூட ஒரு ஓவருக்கு வச்சுக்கலாம்னா நீங்க அந்த ஓவர் உனத்கட்ட போறதுக்கு பதிலா ஹர்ஷல் பட்டேல் போட்டுக்கலாமே. உனத்கட்டுக்கு நீங்க 4 ஓவர் போகணும்ன்ற அவருதான் இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ். இல்ல அந்த டயத்துல ஹர்ஷல் பட்டேல் 2 ஓவருக்கு 12 ரன் தான் கொடுத்துட்டு வேற இருந்தாரு. அதை ஏன் போடாம உனத்கட்டுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு டே மேட்ச், சோ ஸ்பின்னருக்கு அந்த டியூ ஃபேக்டர் இல்ல. அதனால இன்னைக்கு ஹர்ஷ்துபே வந்து நல்லா போட்டுட்டாரு. ஆனா இந்த ஐபிஎல்ல நிறைய நாள் நைட் மேட்ச் தான் இருக்க போகுது. டியூ ஒருவேளை உங்க செகண்ட் டீம் லைக் டிஃபெண்டிங் வரப்போ 9 o'clock மேல டியூ கண்டிப்பா இருக்கும். லைக் ஏப்ரல் மாசத்துல நிறைய செட்டிலும் ஆயிடும் டியூலாம். அப்பயும் உங்களுக்கு பவர் பிளேல ஹர்ஷ்துபே காப்பாத்துவாரான்னா சந்தேகம் தான். இன்னைக்கு அவர் ஏதோ பவர் பிளேல காப்பாத்தி மேட்ச் ஃபைனல் பவுலருக்கு போயிடுச்சு. திருப்பி அவரால் பண்ண முடியுமான்னு டவுட் தான். சோ ஒரு பவர் பிளே பவுலர் கண்டிப்பா வேணும் இந்த டீமுக்கு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் ரொம்ப டவுட்ஃபுல் இந்த சீசன். ஏன்னா இவங்க டீமும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. பேட் கமின்ஸ் பேக் டு ஆஸ்திரேலியா போயிருக்காரு ஸ்கேனுக்காக.
கிரிக்கெட் ஆஸ்திரேலியால இருந்து அவங்கள பேட் கமின்ஸ் வர சொல்லியிருக்காங்க போல ஸ்கேனுக்கு. சோ என்ன இஷ்யூன்னு எனக்கு கிளீனா தெரியல. அவர் திருப்பி ஆடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த சீசன். சோ நியூ பால் பவுலர் நீங்க தெரிய ஆகணும். சிவமாவி கண்டிப்பா ஆடி ஆகணும். அவர் ஃபிட்டா இல்லையான்னு ஏப்ரல் 18 பிரைடன் லைக் கார்ஸ் ஃபிட்டா தான் ஏப்ரல் 18 மேட்ச் வரேன்னாரு அவரு. அதுதான் அது ஒண்ணு தான் பார்த்தேன், அவ்வளவுதான். பிரைடன் கார்ஸ் வந்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட அவரும் கையில அடிபட்டுருச்சுன்னு வரமாட்டாரு. அடுத்த கேம் பிரைடன் காசு எனக்கு தெரிஞ்சு அவைலபிளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் அவ்வளவுதான். பவுலர் நம்ம இந்த இப்போதைக்கு அந்த 2 டீம் வந்தா அப்படி தொங்குது. இன்டர்நேஷனல் பவுலரு திரும்ப டேவிட் பெயின் தான் போவாங்க அப்போ. வேணாங்க. நான் இவ்வளவு நாளுக்கு அழுதுட்டு இருக்கேன். நான் அழுதுருவேன் நிஜமாவே. டேவிட் பெயினும் வேணா, உனக்கு கட்டும் வேணாம். நீங்க அந்த ரன்னு மாவி கொடுங்க, அவர் குடுத்துக்கிட்டு போட்டோம் அந்த ரன் எக்ஸ்ட்ரா 2 பரவாயில்ல. அடிஷனல் பேஸாவது பாக்கலாம் நம்ம. சரி, ஓகே. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்குதா உங்களுக்கு இந்த 2 டீம் பத்தி? எல்எஸ்ஜி ஆக்சுவலா முகுல் சௌத்ரி வந்து அந்த பெனால்டி மேட் ஓவர்ல அடிக்க வேண்டியதே கம்மியா, பாலுக்கு பால் தான் இருக்கு. சிங்கிள் தட்டுறதை விட்டுட்டு போட்டு உழப்பி எடுத்துட்டாரு மேட்ச. த்ரில்லரா ஆனதுக்கு காரணமே அவருதான். இல்ல அவரு அந்த 4வது பால் டாட் போனதுமே பண்ணிட்டு போய் சொல்லிட்டு வந்தாரு, நீ அடிக்கவே போ, பரவாயில்ல, லாஸ்ட் ஓவர் நான் அடிக்கிறேன். ஏன்னா எப்படியும் அவருக்கு தெரியும் உனத்கட் தான் போட போறாருன்னு. 10 ரன் கொடுத்தா கூட உனத்கட் அடிச்சிடலான்னு பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சிச்சு. சோ நீ அடிக்கவே போனா அது அது அர்ஷல் பட்டேலோட திறமை. ஸ்லோவர் பால் ஃபுல் டாஸ் போட்டு டிசீவ் பண்ணிட்டாரு 2 பால் அவரை. ஆனா ஒரு பால் பட்டிருந்தா இங்கே கேம் முடிஞ்சிருக்கும் இன்னும் ஈஸியா. பட் அதான் நீங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனோம்னா நீங்க சிங்கிள் ஓடி தேவையில்லை, ஏதாவது ஒரு பால் கிளியர் ஆச்சுன்னா கேம் ஈஸியா முடியுன்றதுக்காக பண்ணிட்டு அடிக்க சொல்லிட்டாரு அவரு. ஆமா, அதே மாதிரி இப்போ அவங்க 100 என்னமோ ஆயிருப்பாங்க அந்த டைம்ல. அப்துல் சம்பத் அவுட் ஆயிருந்தா மேபி பேலன்ஸ்டா இருக்கும் மேட்ச். அப்துல் சம்பத் 20s கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு வின்னுக்கு. சரி, ஓகே. அப்ப எப்படியோ எல்எஸ்ஜி வந்து கடைசி ஓவர்ல வந்துட்டு ஒரு பால் மிச்சம் வச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நாம வந்து ப்ரெடிக்ஷன் இதுல பார்த்தோம்னா நானும் பக்தாவும் எல்எஸ்சி பக்கம் நின்னோம். எங்க 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி என்னோட பர்பிள் கேப் பையா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போயிட்டாரு. இதுதான் இந்த மேட்சோட மொத்த சமரியும், எங்களுக்குள்ள சமரி. ஸோ இதுக்கப்புறம் நாங்க வந்து அடுத்த ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்கு முடிஞ்சிருக்கோம் இப்போ. அந்த மேட்சோட சமரி இது ரிவ்யூவோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்